வெளியே இடி மின்னலுடன் கூடிய பெருமழை பெய்து கொண்டிருந்தது. அந்த சிறிய கிராமத்து கூரை வீட்டின் முன் அறையில் விளக்கெண்ணெய் விளக்கின் வெளிச்சம் நடுக்கத்தோடு சுவரில் நிழலாடியது. பள்ளி ஆசிரியர் மாணிக்கம் அறையின் கதவு வெறித்து பார்த்தபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். கைகள் இரண்டும் கூப்பி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தன. உள்ளே சுமித்ராவின் முனகல் சத்தம் படிப்படியாக குறைந்து ஒரு கட்டத்தில் முற்றிலும் அடங்கி போனது. சற்று நேரத்தில் வீட்டின் கதவு திறக்கப்பட்டு மருத்துவச்சி பெரியத்தாய் கையில் ஒரு துணி பொட்டலத்தோடு வெளியே வந்தாள். அவளது முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, மாறாக பெரும் சோகம் கவிழ்ந்திருந்தது. மாணிக்கம், அவளது குரல் தழுதழுத்தது. பெரியத்தாய், சுமித்ரா நல்லா இருக்காளா? குழந்தை பிறந்தாச்சா? மாணிக்கம் பதற்றத்துடன் ஓடி வந்தார். கடவுள் உனக்கு ஒரு மகாலட்சுமியை கொடுத்துருக்கான் மாணிக்கம். ஆனா பெரியதாய் தயங்கினாள். ஆனா என்ன பெரியதாய்? சுமித்ராவை காப்பாற்ற முடியலடா. இரத்தப்போக்கு அதிகமாயிடுச்சு. போறப்போ உன் பொண்ணை உன் கையில் கொடுத்துட்டு போக சொல்லி முணுமுணுத்தா. மாணிக்கத்தின் உலகமே அந்த நொடியில் இருண்டு போனது. கால்கள் தளர்ந்து கீழே விழ பார்த்தவரை பக்கத்து வீட்டுக்காரர்கள் தாங்கி பிடித்தனர். கையில் கொடுக்கப்பட்ட அந்த சின்னஞ்சிறு உயிரை பார்த்தார். சிவப்பு நிறத்தில் கண்கள் மூடியபடி கட்டை விரலை சுவைத்து கொண்டிருந்தது அந்த குழந்தை. சுமித்ராவின் பிரிவை தாங்க முடியாமல் கதறிய மாணிக்கம் அந்த பிஞ்சு குழந்தையின் முகத்தை பார்த்தார். தாயின் சாயல் அச்சு அசலாக அதில் தெரித்தது. சுமித்ரா, என்னை விட்டுட்டு போயிட்டியேடி என்று கதறியவர் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். இவதான் இனிமே என் சுமித்ராவோட அடையாளம். இவளுக்காகத்தான் இனி நான் வாழணும். இவ கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கூட விழ விடமாட்டேன் என்று அந்த பெருமழையில் சபதம் ஏற்றார். அந்த குழந்தைக்கு அனிதா என்று பெயரிட்டார். நாட்கள் வருடங்கள் ஆகின. மாணிக்கத்தின் உலகமே அனிதாவை சுற்றித்தான் சுழன்றது. கிராமத்து பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரான மாணிக்கத்திற்கு மாத சம்பளம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் தன் மகளின் தேவைகள் எதையும் அவர் குறைத்ததே இல்லை. அவளுக்கு பிடித்த ஆடைகள், சத்தான உணவுகள், விளையாட்டுப் பொருட்கள் என அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவளுக்கு தலையை வாரி கோதி 2 ஜடை பின்னி பூ வைத்து பள்ளிக்கு அனுப்பி வைப்பார். அப்பா, எனக்கு பசிக்குதுப்பா என்று 5 வயது அனிதா கேட்கும் போதெல்லாம் மாணிக்கம் தன் கையாலேயே பாசிப்பருப்பு சாதத்தை பிசைந்து நெய் ஊற்றி ஊட்டி விடுவார். ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்து வந்த அனிதா தெருவில் மற்ற குழந்தைகள் தங்கள் தாயுடன் விளையாடுவதை பார்த்தபடியே வீட்டிற்குள் வந்தாள். அவளது முகம் வாடி இருந்தது. என்னம்மா அனிதா, என் செல்லக்குட்டி, ஏன் முகம் வாடி இருக்கு? பள்ளிக்கூடத்தில் யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா என்று மாணிக்கம் பரிவோடு கேட்டார். அனிதா தந்தையின் மடியில் சாய்ந்து கொண்டாள். அப்பா, பக்கத்து வீட்டு மீனாவுக்கு அவங்க அம்மா தோசை சுட்டு தர்றாங்க, தலை பின்னி விடுறாங்க. எனக்கு ஏன் அம்மா இல்லைப்பா? அம்மா எங்கே போனாங்க? அந்த கேள்வி மாணிக்கத்தின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. தழுதழுத்த குரலில் சுவரில் இருந்த சுமித்ராவின் புகைப்படத்தை காட்டினார். அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்கடா செல்லம். ஆனால் அவங்க உன்னை பார்த்துட்டே தான் இருக்காங்க. உனக்கு அம்மா இல்லையேன்னு கவலைப்படாதம்மா. நான் உனக்கு அப்பாவா மட்டும் இருக்க மாட்டேன், அம்மாவாகவும் இருப்பேன். நிஜமாவாப்பா? ஆமாம்மா, உன் முகத்தை பார்த்தா எனக்கு அம்மா ஞாபகமே வராது. நீ தான் என் அம்மா, நீ தான் என் பொண்ணு, என் உயிரே நீ தான் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டார். அன்று முதல் அனிதா மீண்டும் தன் தாயை பற்றி கேட்கவே இல்லை. தந்தையின் அன்பிலேயே தன் தாயை கண்டு கொண்டாள். அனிதா வளர்ந்து பெரியவளானாள். கிராமத்திலேயே மிக அமைதியான பணிவான பெண்ணாக பெயர் எடுத்தாள். தந்தையின் சொல் பேச்சை தட்டாத நல்ல மகளாக வளர்ந்தாள். பள்ளியில் முதலிடம் பிடித்து நகரில் இருந்த கல்லூரியில் BA தமிழ் இலக்கியம் முடித்தாள். கல்லூரிக்கு சென்று வர பேருந்து வசதி குறைவாக இருந்ததால் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து தந்தைக்கு சமையல் செய்து வைத்துவிட்டு தான் கிளம்புவாள். அனிதா, நீ எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுற? சமையலை நான் பார்த்துக்க மாட்டேனா என்று மாணிக்கம் தடுப்பார். அப்பா, நீங்கள் காலையில் பள்ளிக்கு போகணும். உங்களுக்கு சுட சுட சாப்பாடு செஞ்சு தர்றதில் எனக்கு என்னப்பா கஷ்டம்? நீங்கள் தானே எனக்கு எல்லாமே என்று சிரித்து கொண்டே சொல்வாள். அனிதாவிற்கு ஆடம்பரமான உடைகளிலோ நகைகளிலோ விருப்பம் இல்லை. எளிமையான பருத்தி புடவைகளும் தலையில் சூடும் மல்லிகை பூவுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. மாலை நேரங்களில் தந்தையுடன் சேர்ந்து வீட்டின் தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் இரவில் இருவரும் சேர்ந்து புத்தகம் வாசிப்பதுமே அவளது உலகமாகவே இருந்தது. ஆனால் மாணிக்கத்தின் மனதிற்குள் ஒரு மெல்லிய பயம் விதைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு வயது 50 கடந்திருந்தது. தலைமுடி நரைக்க தொடங்கி இருந்தது. எனக்கு பிறகு இந்த தாயில்லாத பொண்ணை யார் பார்த்து கொள்வார்கள்? நான் இல்லாத காலத்தில் இவள் தனித்து விடப்பட்டு விடக்கூடாதே என்ற எண்ணம் அவர் தூக்கத்தை கெடுத்தது.
என் பொண்ணை ஒரு ராஜ குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும். எந்த குறையும் இல்லாமல் ராணி மாதிரி வாழணும். அதுதான் என் சுமித்ராவுக்கு நான் செய்கிற கைமாறு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்வார். அவருடைய இந்த கனவு தான் அடுத்து வரப்போகும் பெரும் புயலுக்கு அடித்தளம் என்று அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. பருவமழை முடிந்து கிராமத்தில் மெல்லிய குளிர்காற்று வீசத் தொடங்கிய ஒரு மாலை நேரம் மாணிக்கம் பள்ளிக்கூட பணிகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது வாசலில் ஒரு அதிநவீன கருப்பு நிற ஆடம்பர கார் நின்று கொண்டிருந்தது. அந்த சிறிய தெருவே அந்த காரை பார்த்து வியந்து நின்றது. நம்ம வீட்டிற்கு யார் வந்திருப்பார்கள் என்ற யோசனையோடு மாணிக்கம் வீட்டிற்குள் நுழைந்தார். உள்ளே கூடத்து நாற்காலியில் விலை உயர்ந்த பட்டு வேட்டி சட்டை அணிந்த ஒரு நபர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அனிதா அவருக்கு தேநீர் உபசரித்து கொண்டிருந்தாள். மாணிக்கத்தை கண்டதும் அந்த நபர் சட்டென்று எழுந்து நின்று இரு கரங்களையும் கூப்பினார். மாணிக்கம், எனது அடையாளம் தெரியுதாடா? மாணிக்கம் சில நொடிகள் உற்று பார்த்தார். அந்த முகத்தில் தெரிந்த பழைய சிரிப்பும் கண்களில் இருந்த ஒளியும் அவருக்கு ஏதோ ஒரு நினைவை நினைவூட்டின. சிவராமன், டே சிவராமனா இது? மாணிக்கத்தின் குரலில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் போட்டியிட்டன. ஆமாடா, உன் பழைய பள்ளித்தோழன் சிவராமனே தான் என்று கூறி சிவராமன் ஓடி வந்து மாணிக்கத்தை கட்டி அணைத்து கொண்டான். சிவராமனும் மாணிக்கமும் ஒரே கிராமத்தில் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். ஆனால் சிவராமன் 20 வருடங்களுக்கு முன்பே நகரத்திற்கு சென்று சொந்தமாக தொழில் தொடங்கி இன்று மாநிலத்திலேயே முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவனாக வளர்ந்திருக்கிறான். எப்படிடா இருக்க சிவராமன்? இவ்வளவு பெரிய இடத்துக்கு போன பிறகும் இந்த ஏழை நண்பனை நினச்சி வந்திருக்கியே. மாணிக்கத்தின் கண்களில் மெல்லிய கண்ணீர் துளிர்த்தது. என்னடா அப்படி சொல்லிட்ட? நாம் சேர்ந்து படித்த காலம், நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்ட சாப்பாடு, இதெல்லாம் எத்தனை கோடி பணம் வந்தாலும் ஈடாகாது. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான் சிவராமன் மிகவும் பணிவாக. தேநீர் கோப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு அனிதா அமைதியாக தன் அறைக்குள் சென்றாள். அவள் செல்வதையே உற்று பார்த்த சிவராமன், மாணிக்கம், அந்த பொண்ணு யாருடா? உன் பொண்ணு அனிதாவா என்று கேட்டான். ஆமாடா, என் சுமித்ரா விட்டுட்டு போன ஒரே பொக்கிஷம், என் உயிரே இவதான் என்று பெருமையோடு சொன்னார் மாணிக்கம். சிவராமன் கண்கள் ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்தன. அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான மாறுதல் வந்து மறைந்தது. மாணிக்கம், உன் பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. குணமும் பணிவும் அவங்க நடையிலேயே தெரியுது. தாய் இல்லாமல் இவ்வளவு அழகா வளர்த்துருக்க பாரு, உன்னை மெச்சணும்டா என்றான் சிவராமன். எல்லாம் கடவுள் அருள்டா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான், தூக்கத்தை கெடுக்குது. இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு பார்க்கணும். தாய் இல்லாத பொண்ணை கண்ணு கலங்காமல் பார்த்துக்கிற ஒரு குடும்பம் அமையணும். அதுதான் என் ஒரே ஆசை என்று தன் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்தார் மாணிக்கம். சிவராமன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு மாணிக்கத்தின் கைகளை கெட்டியாக பற்றி கொண்டான். மாணிக்கம், நான் ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்னடா சிவராமன் இப்படி கேட்குற? நீ கேளுடா. உன் கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன்டா. என் மகன் விக்ரம் இருக்கான். MBA முடிச்சுட்டு இப்போ என் பிஸ்னஸ் முழுவதையும் அவன்தான் பார்த்துக்கிறான். தங்கமான பையன்டா, ஒரே பையன். அவனுக்கு உன் மகளை மருமகளா என் வீட்டுக்கு அனுப்புடா. என் மகளா வச்சு பார்த்துக்கிறேன். மாணிக்கத்திற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஒரு கோடீஸ்வர குடும்பம் தன் ஏழை மகளை தேடி வந்து பெண் கேட்கிறது. சிவராமன் கிளம்பி சென்ற பிறகு மாணிக்கத்தின் கால்கள் தரையிலேயே நிற்கவில்லை. வீட்டின் கூரை தாழ்ந்திருந்தாலும் அவருடைய மனது வானத்தில் பறந்தது. அனிதா, இங்க வாமா என்று உரத்த குரலில் கூப்பிட்டார். அனிதா அறையிலிருந்து வெளியே வந்தாள். தந்தையின் முகத்தில் அத்தனை வருடங்களாக பார்க்காத ஒரு பெரிய மகிழ்ச்சியை கண்டாள். என்னப்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? உனக்கு காலம்பூராவும் ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுதுமா. என் நண்பன் சிவராமன் கோடீஸ்வரன்டா. அவன் பையன் விக்ரமுக்கு உன்னை பொண்ணு கேட்குறான். நீ அந்த வீட்டுக்கு மகாராணியே போக போறடா என்று மாணிக்கம் பூரிப்போடு சொன்னார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட அனிதாவின் முகம் மலரவில்லை. மாறாக அவளது மனதுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் கவ்விக்கொண்டது. அப்பா, எனக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம்ப்பா. நாம் இருக்கிற இந்த சின்ன வீடும் உங்கள் அன்பும் தான் எனக்கு உலகம். எனக்கு அந்த பெரிய இடத்து வாழ்க்கை பயமாக இருக்குப்பா. என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசுகிற? தாய் இல்லாத பொண்ணுக்கு பெரிய இடத்துல வாழ்க்கை அமையிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சிவராமன் என் உயிர் தோழன். அவங்க வீட்டுக்கு நீ போனியா, உன்னை சுற்றி 4 வேலைக்காரங்க இருப்பாங்க. எந்த குறையும் இருக்காதுடா. இல்லைப்பா, எனக்கு நகரத்து வாழ்க்கையும் அவங்களோட பணக்காரத்தனமும் ஒத்து வராது. நம்ம கிராமத்திலேயே உங்களை மாதிரி ஏதோ ஒரு சாதாரண நல்ல பையனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. நான் உங்களை விட்டு தூரமாக போக விரும்பலை என்று அனிதா அழுது கொண்டே கெஞ்சினாள். மாணிக்கம் அவளது அருகில் வந்து அமர்ந்தார். அவளது தலைமுடியை கோதிவிட்டார். அனிதா, நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பேன்னு தெரியாதுமா. எனக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா? நான் செத்து போகிறதுக்குள்ள நீ ஒரு பெரிய இடத்துல பாதுகாப்பாக வாழறத பார்க்கணுண்டா. இதுதான் உன் அப்பாவோட கடைசி ஆசை. இதை கூட நீ தட்டி கழிப்பியாமா?
தந்தையின் கண்களில் வழிந்த கண்ணீரும் அவருடைய ஏக்கமும் அனிதாவின் நெஞ்சை பிழிந்தன. தந்தையின் சந்தோஷத்திற்காக தன் ஆசைகளையும் பயங்களையும் தூக்கி எறிய முடிவெடுத்தாள். வேண்டாம்ப்பா, அழாதீங்க. உங்களுக்கு எது சந்தோஷமோ அப்படியே செய்யுங்க. நான் சம்மதிக்கிறேன் என்று தலை குனிந்தபடி சொன்னாள். மாணிக்கம் மகளை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். என் செல்ல குட்டி, உன்னை எந்த காலத்திலையும் கடவுள் கைவிட மாட்டான்டா என்று வாழ்த்தினார். ஆனால் அந்த நொடியில் தான் தன் மகளை ஒரு பெரிய நரகத்தின் வாசலில் கொண்டு போய் நிறுத்தப் போகிறோம் என்பது மாணிக்கத்திற்கு தெரியாது. நகரத்தின் மிக முக்கிய பகுதிகளில் அமைந்திருந்தது சிவராமனின் பிரம்மாண்டமான பங்களா. சிவராமன் வீட்டிற்கு சென்றதும் அவனது மனைவி அமுதா ஓடி வந்தாள். என்னங்க, அந்த வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, விஷயம் என்னாச்சு என்று ஆவலுடன் கேட்டாள். சிவராமன் சோபாவில் சாய்ந்து அமர்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அவனது முகத்தில் இருந்த அந்த நல்லவன் முகமூடி இப்போது முற்றிலும் கலன்று விழுந்திருந்தது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அமுதா. மாணிக்கம் அப்படியே மயங்கிட்டான். என் பையனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிச்சிட்டான் என்றான் ஒரு கொடூரமான புன்னகையுடன். அமுதா பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, எப்படியோ நம்ம விக்ரமுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போதுங்க. அவனோட கெட்ட பழக்கமெல்லாம் அடங்கிடும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு உண்மையெல்லாம் தெரிஞ்சா ஒத்துப்பாளா? அவளுக்கு என்னடி தெரிய போகுது? கிராமத்து பொண்ணு, அமைதியானவ. நம்ம விக்ரம் தினமும் குடிக்கிறான், சூதாடுறான், கோபம் வந்தால் மிருக மாதிரி அடிப்பாங்கிற உண்மை அந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சா பொண்ணு தருவானா? அதான் பழைய நட்பை பயன்படுத்தி அவனை ஏமாத்திட்டேன். அப்போது மாடியில் இருந்து தள்ளாடியபடியே கீழே வந்தான் விக்ரம். கையில் மதுக்கோப்பை, கண்கள் சிவந்திருந்தன. என்ன டாடி, என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க என்று உளறியபடியே கேட்டான் விக்ரம். டேய் விக்ரம், உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குடா. ஒரு கிராமத்து பொண்ணு, அடக்க ஒடுக்கமாக இருப்பா. இனிமையாவது கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்க என்றாள் அமுதா. விக்ரம் உறக்கச் சிரித்தான். எனக்கு கல்யாணமா? யார் வந்தால் எனக்கு என்ன மம்மி? என் லைஃப்பில் யாராவது தலையிட்டா அவங்க தொலைஞ்சாங்க. எனக்கு என் சரக்கும் சூதாட்டமும் தான் முக்கியம் என்று கூறிவிட்டு மீண்டும் மதுவை அருந்தினான். ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை பலி கொடுத்து தன் மகனை திருத்த நினைக்கும் அந்த பணக்கார குடும்பத்தின் கொடூரம் அங்கே அரங்கேற தொடங்கியிருந்தது. திருமண நாள் நெருங்க நெருங்க மாணிக்கத்தின் வீட்டில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. தன் சக்திக்கு மீறிய செலவு என்றாலும் சிவராமனின் குடும்பத்திற்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தான் சேமித்து வைத்திருந்த அத்தனை பணத்தையும் மாணிக்கம் கரைத்தார். ஊரிலேயே பெரிய திருமண மண்டபத்தை பதிவு செய்தார். திருமணத்திற்கு முந்தைய நாள் மாலை அனிதாவை மணப்பெண்ணாக அலங்கரித்து உட்கார வைத்திருந்தார்கள். பச்சை நிற பட்டுப்புடவையில் கைகளில் மருதாணி மணக்க தலையில் கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் சூடி அமர்ந்திருந்த அனிதாவை பார்க்க அப்படியே சுமித்ராவை போல் இருந்தது. மாணிக்கம் மெல்ல அவளது அறைக்குள் நுழைந்தார். மகளின் அழகை பார்த்ததும் அவருடைய கண்கள் துளிர்த்தன. அப்பா! அனிதா தந்தையை பார்த்ததும் எழுந்து கொள்ள முயன்றாள். இரும்மா, உட்காரு என்று அவளது தோளை தொட்டு அமர வைத்தார். அப்பாவை மன்னிச்சிடுமா. உனக்கு பெரிய நகையோ ஆடம்பரமான சீர்வரிசையோ செய்ய என்னால் முடியலை. ஆனால் என் ஆயுசு முழுசும் சேர்த்த அன்பையும் வாழ்த்தையும் உனக்கு சீராக தர்றேன்டா. அனிதா தந்தையின் கரங்களை பற்றி கொண்டாள். அவளது கைகள் ஜில்லென்று குளிந்திருந்தன. அப்பா, எனக்கு நகையோ பணமோ முக்கியம் இல்லைப்பா. உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். ஆனால் எனக்கு ஏனோ நெஞ்சு ரொம்ப படபடன்னு அடிக்குதுப்பா. ஏதோ கெட்டது நடக்க போகிற மாதிரி ஒரு பயம் என்று விம்மினாள். லூசு பொண்ணே, புது இடத்துக்கு போகிற பதற்றம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே. சிவராமன் என் உயிர் தோழன். அவன் வீட்டுக்கு நீ மருமகளாக போகலை, பொண்ணா போகிற. தைரியமாக இருமா என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டார். மறுநாள் காலை கெட்டி மேலே சத்தம் முழங்க ஐயரின் வேத மந்திரங்களுக்கு நடுவே விக்ரம் அனிதாவின் கழுத்தில் தாலியை கட்டினான். தாலி கட்டும் அந்த நொடிகள் கூட விக்ரமின் கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவனது கைகள் லேசாக நடுங்கின. அது அன்பினால் ஏற்பட்ட நடுக்கம் அல்ல. முந்தைய நாள் இரவு குடித்த மதுவின் வீரியம் குறையாததால் ஏற்பட்ட உடல் நடுக்கம். அதை அனிதா கவனிக்க தவறவில்லை. தாரை வார்த்து கொடுக்கும்போது சிவராமனின் கைகளை பிடித்து மாணிக்கம் கதறினார். சிவராமன், தாயில்லாத பொண்ணுடா, உன்கிட்ட என் உயிரையே ஒப்படைக்கிறேன். என் பொண்ணை கண்கலகாமல் பார்த்துக்கோடா. மாணிக்கம், இது ஏன் பொண்ணுடா, நீ தைரியமாக போயிட்டு வா என்று போலி புன்னகையுடன் சிவராமன் அவனது முதுகை தட்டி கொடுத்தான். அனிதா காரில் ஏறி செல்லும்போது வீதியின் முனையில் நின்று கை காட்டிய தந்தையின் உருவம் மெல்ல மறைவதை பார்த்து உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். நகரத்தின் மையப்பகுதியில் இருந்த சிவராமனின் பிரம்மாண்டமான பங்களா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிவராமனின் மனைவி அமுதா அனிதாவை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று மாடியில் இருந்த பெரிய அலங்கார அறைக்குள் விட்டாள். அறை முழுவதும் ரோஜா மலர்களாலும் நறுமண புகையினாலும் நிரம்பி இருந்தது. அனிதா, விக்ரம் இப்போ வந்துடுவான், அமைதியாயிரு என்று கூறிவிட்டு அமுதா கதவை சாத்திவிட்டு சென்றாள். அனிதா கட்டிலின் ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்திருந்தாள். நெஞ்சிற்குள் பயத்தின் அலைகள் அடித்து ஓய்ந்தன.
இரவு 11 மணியை கடந்தது. திடீரென்று அறையின் கதவு பலமாக திறக்கப்பட்டு படீரென மூடியது. அனிதா நிமிர்ந்து பார்த்தாள். விக்ரம் உள்ளே நுழைந்தான். அவனது சட்டை பொத்தான்கள் விலகி இருந்தன. தலைமுடி கலைந்து கண்கள் இரத்த நிறத்தில் சிவந்திருந்தன. அவன் நடந்து வந்த பாதையிலேயே மதுவின் துர்நாற்றம் வீசியது. அவனால் நேராக நிற்கக்கூட முடியவில்லை. சுவரை பிடித்தபடியே தள்ளாடி வந்தான். அனிதா அதிர்ச்சியில் அப்படியே எழுந்து நின்றாள். விக்ரம், நீங்க? விக்ரம் அவளை நெருங்கி வந்தான். அவளது முகத்தை அருவருப்புடன் பார்த்தான். ஏய், என்னடி அப்படி பார்க்குற? நான் குடிச்சிருக்கேன் நான் பார்க்குறியா? ஆமாடி, நான் குடிச்சிருக்கேன். தினமும் அடிப்பேன், சூதாடுவேன். என்னடி பண்ணுவ என்று உரக்க கத்தினான். விக்ரம், என்ன பேசுறீங்க? இன்னைக்கு நம்ம கல்யாணம். அனிதாவின் குரல் நடுக்கத்தில் உறைந்தது. கல்யாணமா? ஹஹா! விக்ரம் அசுரத்தனமாக சிரித்தான். உன்னை யாரடி கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? என் அப்பனும் அம்மாவும் சேர்ந்து என் தலையில கட்டின கட்டடி நீ. ஒரு ஏழை வாத்தியார் பொண்ணை எனக்கு கட்டி வச்சா நான் திருந்திடுவேன்னு நினச்சாங்க. நான் திருந்தவும் மாட்டேன், உன்னை என் பொண்டாட்டியை ஏற்றுக்கவும் மாட்டேன். அவன் கோபத்துடன் மேஜை மீது இருந்த பால் சொம்பை தட்டிவிட்டான். பாத்திரமும் பாலும் தரையில் சிதறின. இங்கே பாருடி, இந்த வீட்டில் நீ வாழணும்னா நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். என் லைஃப்பில் தலையிட்ட உன்னை உயிரோடவே வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு கட்டிலில் அப்படியே சரிந்து விழுந்து தூங்கத் தொடங்கினான். அனிதா திகைத்து நின்று விட்டாள். அவளது கால்களுக்கு கீழே பூமி விளப்பது போல் இருந்தது. தந்தையின் கனவுகள், சிவராமன் கொடுத்த வாக்குறுதிகள், தன் வருங்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒரு நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறின. அறையின் மூலையில் அமர்ந்து தன் வாயை பொத்திக்கொண்டு தந்தையின் நினைவில் விடிய விடிய அழுதாள் அனிதா. மறுநாள் காலை அனிதா அதிகாலையிலேயே எழுந்து தன் முகத்தை கழுவிக்கொண்டு கீழே வந்தாள். அவளது கண்கள் அழுது வீங்கி இருந்தன. சமையலறையில் மாமியார் அமுதா காபி போட்டு கொண்டிருந்தாள். அனிதாவை பார்த்ததும் அவளது முகத்தில் எந்த அக்கறையும் இல்லை. என்ன அனிதா, சீக்கிரமே எழுந்துட்ட? விக்ரம் தூங்குறானா என்று அலட்சியமாக கேட்டாள். அனிதா தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அத்தை, விக்ரமுக்கு உடம்பு சரியில்லையா? நேற்று ராத்திரி அவர் நடந்துக்கிட்ட விதம் என்று மெல்ல தொடங்கினாள். அமுதா காபி கப்பை கீழே வைத்துவிட்டு அனிதாவை உற்று பார்த்தாள். அவளது பார்வையில் பரிவுக்கு பதிலாக மிரட்டல் இருந்தது. இங்கே பார் அனிதா, நீ பெரிய இடத்து மருமகளாக வந்திருக்க. விக்ரமுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கிறது உண்மைதான். அதை மாற்றணும்னு தான் உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தோம். புருஷனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது பொண்டாட்டியோட பொறுப்பு. அத்தை, ஆனால் அவர் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வாயை மூடிட்டு சொல்கிற வேலையை பாரு. இதை வெளியே யார்கிட்டையாவது சொன்ன, குறிப்பாக உங்கள் அப்பங்கிட்ட சொன்ன, அப்புறம் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் அப்பா கிட்டேயா? ஆமாம், உன் அப்பன் ஒரு இதய நோயாளி. அவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் அந்த நிமிஷமே நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவான். உங்கள் அப்பன் உயிரோடு இருக்கணும்னா நீ இங்கே நடக்கிறத வெளியே மூச்சு விடக்கூடாது, புரிஞ்சதா என்று அமுதா கடுமையாக எச்சரித்தாள். தந்தையின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்ற வார்த்தையை கேட்டதும் அனிதாவின் நாக்கு உறைந்து போனது. தன் தந்தையின் ஆயுளுக்காக தன் அத்தனை வழிகளையும் சகித்து கொள்ள வேண்டும் என்ற கொடூரமான விதியை அவள் ஏற்றுக்கொண்டாக வேண்டியதாயிற்று. அன்று மாலை மாணிக்கத்திடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அனிதா நடுங்கும் கைகளோடு தொலைபேசியை எடுத்தாள். அம்மா, அனிதா, எப்படிம்மா இருக்க? மறுமுனையில் மாணிக்கத்தின் குரல் அத்தனை பாசத்தோடும் ஆவலோடும் கேட்டது. அனிதா தன் தொண்டையை அடைத்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு கண்ணீரை துடைத்தாள். அப்பா, நான் நல்லா இருக்கேன்பா. மறுமுனையில் தந்தையின் குரல் கேட்ட கணமே அனிதாவின் மனதிற்குள் உடைந்த அணைக்கட்டு போல் கண்ணீர் பெருகியது. ஆனால் மாமியார் அமுதா பக்கத்தில் நின்று கூர்மையான பார்வைகளால் அவளை மிரட்டி கொண்டிருந்தாள். அம்மா அனிதா, குரல் ஒரு மாதிரியா இருக்கேடா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? மாணிக்கம் பதற்றத்துடன் கேட்டார். அனிதா ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு தொண்டையை சரி செய்து கொண்டாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. காலையிலேயே எழுந்து புது இடம் இல்லையா, அதான் குரல் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா என்று பொய்யான உற்சாகத்தை தன் குரலில் வரவழைத்து கொண்டாள். அப்பாடா, அதை கேட்கத்தாண்டா ஃபோன் பண்ணேன். விக்ரம் தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? அமுதா அம்மாவும் சிவராமனும் உன்னை அன்பாக நடத்துகிறாங்களா? அனிதா தன் உதட்டை கடித்து கொண்டு கண்ணீரை கட்டுப்படுத்தினாள். விக்ரம் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காருப்பா. அத்தை என்ன சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. வீட்டில் 4 வேலைக்காரங்க இருக்காங்கப்பா. எனக்கு ஒரு சின்ன வேலையை கூட செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கே அரண்மனை ராணி மாதிரி தான்ப்பா வாழ்கிறேன்ப்பா. கடவுளே, உனக்கு கோடி புண்ணியண்டா. மாணிக்கத்தின் குரல் நெகிழ்ச்சியில் உறைந்தது. என் சுமித்ரா உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காடி. என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்சால் போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவர் சிந்துவது ஆனந்த கண்ணீர். ஆனால் இங்கே தொலைபேசியை பிடித்து கொண்டு அனிதா சிந்துவதோ இரத்த கண்ணீர்.
தொலைபேசியை வைத்ததும் அமுதா ஒரு ஏளன புன்னகையுடன் அவளை பார்த்தாள். சமத்து பொண்ணு, இப்படித்தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். உங்க அப்பன் உன்னை பத்தி நினைச்சு சந்தோஷப்படட்டும். நடுவுல உண்மையை பேசி அவன் உயிரை வாங்கிடாத என்று கூறிவிட்டு சென்றாள். அனிதா சோபாவின் ஓரத்தில் சுருண்டு விழுந்து சத்தமில்லாமல் கதறி அழுதாள். நாட்கள் வாரங்கள் ஆயின. ஆனால் அனிதாவின் வாழ்வில் விடியல் வரவில்லை. விக்ரமின் கொடூரங்கள் நாளுக்கு நாள் எல்லை மீறிக்கொண்டே சென்றன. பகலெல்லாம் தன் நண்பர்களோடு சேர்ந்து சூதாடுவதும் இரவில் முழு போதையில் வீட்டிற்கு வந்து அனிதாவை சித்திரவதை செய்வதுமே அவனது வழக்கமாக மாறியது. ஒரு நாள் நள்ளிரவு 2 மணி. விக்ரம் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்தான். அனிதா பயந்து போய் கட்டிலில் இருந்து எழுந்தாள். விக்ரமின் கையில் ஒரு பெரிய மதுபாட்டில் இருந்தது. ஏய், இங்க வாடி என்று கத்தினான் விக்ரம். விக்ரம், நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, தூங்குங்க. அனிதா நடுங்கியபடி சொன்னாள். தூங்குறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இன்னைக்கு சூதாட்டத்தில் 5 லட்சம் தோத்துட்டேன்டி. எல்லாம் உன்னால தான். நீ என் வாழ்க்கையில் வந்த நேரம் எனக்கு தரித்திரம் பிடிச்சி ஆட்டுது என்று கத்தியபடியே மேஜை மீது இருந்த பித்தளை குடத்தை எடுத்து அனிதாவின் மீது வீசினான். அது அனிதாவின் தோள்பட்டையில் பலமாக தாக்கியது. ஆ என்று அலறியபடி அவள் கீழே விழுந்தாள். விக்ரம் இரக்கமில்லாமல் அவளது தலைமுடியை பிடித்து இழுத்தான். உன் அப்பா எனக்கு என்னடி சீர்வரிசை கொடுத்தான்? ஒரு ஏழை வாத்தியாரு உன்னை எனக்கு கட்டி வச்சு என் சொத்தையெல்லாம் ஆட்டைய போட பார்க்குறீங்களா என்று கூறி அவளது முகத்தில் ஓங்கி அடித்தான். அனிதாவின் உதடு உடைந்து பெரிய காயம் ஏற்பட்டது. வேண்டாம், அடிக்காதீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் என்று கதறியவளை அவன் காலால் உதைத்துவிட்டு அப்படியே கட்டிலில் விழுந்து தூங்கி போனான். அனிதா உடலெங்கும் ஏற்பட்ட வலியினாலும் மனதில் இருந்த பாரத்தினாலும் இரவெல்லாம் தரையிலேயே சுருண்டு கிடந்தாள். அவளது கண்ணீரில் தரையின் மெத்தை நனைந்தது. அடுத்த நாள் காலை அனிதாவின் தோள்பட்டை வீங்கியிருந்தது. உதட்டில் இரத்தக்கரை உறைந்திருந்தது. மாமியார் அமுதா உள்ளே வந்து அவளை பார்த்தாள். ஆனால் அவளது முகத்தில் இரக்கத்தின் ஒரு துளி கூட இல்லை. அனிதா, சீக்கிரம் மூஞ்சியை கழுவிட்டு நல்ல புடவையாக கட்டிக்கோ, நகையெல்லாம் போட்டுக்கோ என்று உத்தரவிட்டாள். அத்தை, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அப்பன் ஊரில் இருந்து உன்னை பார்க்க வர்றாராம். சிவராமன் ஃபோனில் சொன்னார். இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார். அப்பாவா? அந்த வார்த்தையை கேட்டதும் அனிதாவின் நெஞ்சம் திடுக்கிட்டது. தன் காயங்களையும் தன் இரத்த கரையையும் தந்தை பார்த்தால் தாங்க மாட்டாரே. அவருக்கு உண்மை தெரிந்தால் நெஞ்சு வெடித்து விடுமே. பதறியபடி எழுந்த அனிதா தன் முகத்தில் இருந்த இரத்த கரையை கழுவினாள். முகத்தில் அடர்த்தியாக பவுடர் பூசி காயங்களை மறைக்க முயன்றாள். கை தோள்பட்டை காயங்கள் தெரியாதவாறு நீண்ட கை வைத்த பட்டுப்புடவையை உடித்து கொண்டாள். உதட்டில் இருந்த காயத்தை மறைக்க லிப்ஸ்டிக் பூசினாள். சிறிது நேரத்தில் வாசலில் மாணிக்கத்தின் குரல் கேட்டது. அனிதா, அம்மா அனிதா. மாணிக்கம் தன் கையில் இருந்த கிராமத்து தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், வாழைக்காய், மகளுக்கு பிடித்த தின்பண்டங்கள் அடங்கிய பெரிய பையை சுமந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார். அமுதா ஓடி வந்து அவரை உபசரித்தாள். வாங்க வாங்க, என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன கஷ்டமா? என் பொண்ணுக்காகத்தானே. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்று மாணிக்கம் மகிழ்ச்சியோடு சொன்னார். அனிதா மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தாள். அவளது முகத்தில் செயற்கையான ஒரு புன்னகை சமைக்கப்பட்டிருந்தது. அப்பா என்று ஓடி வந்து தந்தையின் கால்களில் விழுந்து வணங்கினாள். மாணிக்கம் அவளை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டார். என் செல்ல குட்டி, எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா என்று சொன்னவளின் குரல் நடுங்கியது. அப்போது விக்ரமும் நல்லவன் போல உடை உடுத்தி கொண்டு கீழே வந்தான். வாங்க மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா என்று மாணிக்கத்தின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். மாணிக்கத்திற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சிவராமனின் குடும்பமும் மருமகனும் தன் மகளை இவ்வளவு அன்பாக நடத்துகிறார்களே என்று பெருமிதம் அடைந்தார். ஆனால் அனிதா தந்தைக்கு தேநீர் எடுத்துக்கொண்டு வரும்போது அவளது கைகள் லேசாக நடுங்கின. தேநீர் கோப்பை ஆடியது. மாணிக்கம் கூர்ந்து கவனித்தார். அவளது கையின் மணிக்கட்டு பகுதியில் ஒரு கருத்த காயம் தெளிவாக தெரிந்தது. அனிதா, என்னம்மா இது? உன் கையில் என்ன காயம் என்று பதற்றத்துடன் அவளது கையை பற்றினார். அனிதாவின் நெஞ்சு உறைந்து போனது. மாமியார் அமுதாவும் விக்ரமும் அவளையே கூர்மையாக பார்த்தனர். மாணிக்கம் அனிதாவின் கையை பற்றியபடி அவளது மணிக்கட்டில் இருந்த அந்த வீங்கிய கருத்த காயத்தை உற்று பார்த்தார். அவருடைய முகத்தில் பதற்றமும் சந்தேகமும் ஒரு சேர படர்ந்தன. அனிதா, என்னம்மா இது? இப்படி கை வீங்கி இரத்தக்கட்டு போல இருக்கே, என்னாச்சுடா என்று குரல் தழுதழுக்க கேட்டார். அனிதாவின் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. அவள் ஒரு கணம் மாமியார் அமுதாவை பார்த்தாள். அமுதாவின் கண்கள் உண்மையை சொன்னால் விளைவு மோசமாகும் என்று மிரட்டுவது போல் இருந்தன. அனிதா தன் கையை மெதுவாக தந்தையின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டாள். உதட்டில் இருந்த காயத்தை மறைக்க செயற்கையாக சிரித்தாள்.
அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று சமையலறையில் சுட சுட பால் பாத்திரத்தை கீழே இறக்கும்போது கை நழுவிடுச்சுப்பா, அதான் லேசாக சுட்டுடுச்சு. நீங்கள் எதுக்குப்பா இதுக்கெல்லாம் பதற்றப்படுறீங்க என்று மிக சாதாரணமாக சமாளித்தாள். அடடா, பார்த்து பண்ணக்கூடாதாம்மா. சரி, மருந்து ஏதாவது போட்டியா? வலி அதிகமாக இருக்காடா? மாணிக்கம் அவனது தலையை கோதியபடி கேட்டார். அப்போது குறுக்கிட்ட அமுதா, நாங்கள் காலையிலேயே நல்ல களிம்பு தடவி விட்டுட்டோங்க. இவளுக்கு சமையல் வேலை எதுவும் தெரியலன்னு நான் தான் வேண்டாம்னு சொல்கிறேன். ஆனால் இவ கேட்காம சமையலறைக்குள்ளே வந்து கையை சுட்டுக்கிட்டா. நாங்கள் இவளை கண் கலங்காமல் தான் பார்த்துக்கிறோம் என்று பொய்யை உண்மை போல அத்தனை இயல்பாக பேசினாள். விக்ரமும் தன் பங்கிற்கு, ஆமாம் அம்மா, நான் கூட இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு இவ கூடவே தான் இருக்கேன், நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று புன்னகைத்தான். மாணிக்கம் மனதிற்குள் பெருமூச்சு விட்டார். தாயில்லாத என் மகளுக்கு நல்ல மாமியாரும் கவனமான புருஷனும் அமைந்திருக்கிறார்கள் என்று நினைத்து தன் சந்தேகத்தை தூக்கி எறிந்தார். ரொம்ப சந்தோஷம் தம்பி, என் பொண்ணு கொடுத்து வச்சவ. சிவராமன் எங்கே போனா? அவனையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றார் மாணிக்கம். அவர் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கார் மாமா. நீங்கள் இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் அவரை பார்த்துட்டு போகலாமே என்று விக்ரம் போலியாக அழைத்தான். மாணிக்கம் சற்று யோசித்தார். இல்லை தம்பி, நாளைக்கு காலையில் பள்ளிக்கூடத்தில் ஆய்வு இருக்குது. நான் உடனே கிளம்பணும். பொண்ணை பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும் என்றார். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. மாணிக்கம் கிளம்புவதற்காக வாசலுக்கு வந்தபோது திடீரென்று வானம் இருண்டது. பெருமழை கொட்டத் தொடங்கியது. இடியும் மின்னலும் கிராமத்து வழிகளை அடைக்கும் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. ஐயோ, இந்த மழையில் நீங்கள் எப்படி போவீங்கன்னே? பஸ்லெல்லாம் ஓடாது. இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கிடுங்க, நாளைக்கு காலையில் போகலாம் என்று அமுதா உபசாரத்திற்கு சொன்னாள். மாணிக்கத்திற்கும் வேறு வழி இருக்கவில்லை. சரிங்கம்மா, இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, நான் தங்கிடுறேன் என்று சம்மதித்தார். அவருக்கு வீட்டின் கீழ்த்தளத்தில் ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அனிதாவும் விக்ரமும் மாடியில் உள்ள தங்கள் அறைக்கு சென்றனர். இரவு 11 மணி இருக்கும். வீடே அமைதியில் மூழ்கியிருந்தது. ஆனால் மாடி அறையில் அனிதாவிற்கு நரகம் மறுபடி தொடங்கியது. மாலை வரை நல்லவன் போல நடித்த விக்ரம் இரவு உணவுக்கு பிறகு தன் அறைக்குள் சென்று அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இருந்தான். மதுவின் போதை தலைக்கேறியதும் அவனது பழைய மிருகத்தனம் விழித்து கொண்டது. ஏய், இங்க வாடி என்று அனிதாவின் புடவையை விழித்து இழுத்தான் விக்ரம். விக்ரம், மெல்ல பேசுங்க, அப்பா கீழே தூங்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் என்று அனிதா கைகளை கூப்பி கெஞ்சினாள். உன் அப்பன் தூங்குனா எனக்கு என்னடி? உன் அப்பன் வந்திருக்கான்னு காலையில் இருந்து என்னை நல்லவே மாதிரி நடிக்க வச்சிட்டீங்கல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான் அந்த வாத்தியார் என்று போதையில் கத்தினான். அவர் என்ன தப்பு பண்ணாரு? உங்ககிட்ட அன்பதானே பேசினாரு? வாயை மூடுடி என்று கத்திய விக்ரம் மேஜை மீது இருந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து சுவரில் வீசி அடித்தான். அது பயங்கர சத்தத்துடன் உடைந்து சிதறியது. அனிதா அலறக்கூடாது என்பதற்காக தன் கைகளால் வாயை அமுக்கி கொண்டு அழுதாள். ஆனால் விக்ரமின் ஆத்திரம் அடங்கவில்லை. அவன் அனிதாவின் தோலை பிடித்து பலமாக உலுக்கி அவளது முகத்தில் ஓங்கி அடிக்க வந்தான். அனிதா நிலை தடுமாறி கட்டிலின் கூர்மையான முனையில் தலையை மோதி கீழே விழுந்தாள். அவளது நெற்றியில் காயம் ஏற்பட்டது. அப்பா என்ற மெல்லிய முனகல் மட்டுமே அவளிடமிருந்து வந்தது. கீழே உள்ள அறையில் படுத்திருந்த மாணிக்கத்திற்கு திடீரென்று ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போன்ற ஓர் இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. நெஞ்சில் லேசாக வலிப்பது போல இருந்தது. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலையே என்ற பதற்றத்தில் அவர் மெதுவாக எழுந்திருந்தார். தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்றவர் மாடியிலிருந்து லேசாக உடைந்த கண்ணாடியின் சத்தத்தையும் ஒரு பெண்ணின் மெல்லிய விம்மல் சத்தத்தையும் கேட்டார். அவருடைய கால்கள் தானாக மாடிப்படிகளை நோக்கி சென்றன. மாடி அறைக்கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே இருந்து வெளிச்சமும் விக்ரமின் கரடுமுரடான குரலும் வெளியே வந்தன. மாணிக்கம் கதவின் அருகில் சென்று எட்டி பார்த்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவருடைய இதயத்தை அப்படியே நிறுத்திவிட்டது. அனிதா தரையில் காயத்துடன் விழுந்து கிடந்தாள். அவளது நெற்றியில் இருந்தும் உதட்டில் இருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. விக்ரம் கையில் மதுபாட்டிலுடன் அவளது தலைமுடியை பிடித்து உலுக்கி கொண்டிருந்தான். ஒழுங்கா உங்க அப்பங்கிட்ட சொல்லி அந்த 5 ஏக்கர் நிலத்தை என் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லு, இல்லைன்னா உன்னை இங்கேயே அடிச்சே கொன்னுடுவேன் என்று விக்ரம் கத்தி கொண்டிருந்தான். தரையில் கிடந்த அனிதா தன் காயத்தின் வலியை விட தந்தையின் நினைவிலேயே கெஞ்சினான். விக்ரம், என்னை அடிங்க பரவாயில்லை, ஆனால் என் அப்பா கிட்ட எதையும் கேட்காதீங்க. அவர் ஏழை, அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சா தாங்க மாட்டாரு, நெஞ்சு வெடிச்சே செத்து போயிடுவாரு, ப்ளீஸ் விக்ரம் என்று காலில் விழுந்து கதறினாள். கதவுக்கு வெளியே நின்றிருந்த மாணிக்கத்திற்கு கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. தன் மகள், தன் செல்ல பெண், தான் தங்கம் போல வளர்த்த என் சுமித்ராவின் பொக்கிஷம் இங்கே தன் உயிரை காப்பாற்றி கொள்ள போராடவில்லை. தந்தையின் உயிர் போய்விடுமே என்று அந்த நரகத்திலும் தன் வலியை மறைத்து கொண்டு கெஞ்சுகிறாள்.
மாணிக்கத்தின் நெஞ்சை யாரோ கொடூரமாக கிழிப்பது போல் இருந்தது. அவருடைய கை கால்கள் நடுங்கின. கோபமும் வேதனையும் குற்ற உணர்ச்சியும் அவரை ஆட்கொண்டன. அனிதா என்று சிங்கமாக உருமிக்கொண்டு கதவை தள்ளி திறந்து உள்ளே நுழைந்தார் மாணிக்கம். கதவு பலமாக திறக்கப்படும் சத்தம் கேட்டு மதுபோதையில் இருந்த விக்ரமும் தரையில் கிடந்த அனிதாவும் திடுக்கிட்டு திரும்பினர். வாசலில் மாணிக்கம் நின்றிருந்தார். அவருடைய கண்கள் சிவந்து கோபக்கனல் தெரித்தது. உடம்பெல்லாம் நடுக்கம். ஆனால் அந்த நடுக்கம் பயத்தினால் வந்ததல்ல, நெஞ்சை பிளக்கும் வேதனையாலும் அடக்க முடியாத ஆத்திரத்தாலும் வந்தது. அப்பா! அனிதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் காயங்களை மறைக்க அவசர அவசரமாக புடவை தலைப்பால் நெற்றி குருதியை துடைக்க முயன்றாள். அப்பா, நீங்க ஏன்பா மேலே வந்தீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் சும்மா என்று வழக்கம் போல தன் வழியை மறைத்து பொய் சொல்ல பார்த்தாள். ஆனால் மாணிக்கம் ஓடி வந்து அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டார். அவளது தலையை கோதி வலியும் இரத்தத்தை தன் கைகளால் துடைத்தார். வேண்டாம்மா, இனிமேலும் பொய் சொல்லாதடி என் செல்ல குட்டி. உன் அப்பன் கண்ணார பார்த்துட்டேம்மா, எல்லா உண்மையையும் பார்த்துட்டேன் என்று கதறி அழுதார். அனிதாவால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. இத்தனை நாட்களாக நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருந்த அத்தனை ஏமாற்றங்களும் வலிகளும் சித்திரவதைகளும் ஒரே அடியில் உடைந்து வெளிவந்தன. தந்தையின் மார்பில் தலை வைத்து ஓர் இளம் குழந்தையைப் போல கதறி துடித்தாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்களை காப்பாற்றத்தான் நான் பொய் சொன்னேன். இந்த நரகத்தில் என்னால் வாழ முடியலப்பா. என்னை அடித்து துவைக்கிறாங்கப்பா என்று விம்மி விம்மி அழுதாள். அந்த கதறலை கேட்ட மாணிக்கத்தின் நெஞ்சம் சுக்கு நூறாக உடைந்தது. அவர் மெதுவாக நிமிர்ந்து விக்ரமை பார்த்தார். மது பாட்டிலுடன் தள்ளாடியபடி நின்றிருந்த விக்ரமின் சட்டையை பாய்ந்து பிடித்தார். டேய் மிருகமே, தாயில்லாத பொண்ணுடா இவ. தங்கத்தட்டில் வச்சு தாங்கி வளர்த்தேன். இவ கை மலரக்கூட நான் கஷ்டத்தை கொடுத்தது இல்லடா. என் பொண்ணையாடா அடித்த பணக்காரன்னு திமிரடா உனக்கு. என் பொண்ணோட ரத்தத்தை சிந்த வச்சிட்டியேடா என்று உருமினார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அமுதாவும் சிவராமனும் அறைக்குள் நுழைந்தனர். அறைக்குள் நடந்த காட்சியை பார்த்த சிவராமன் பதற்றத்தோடு வந்தான். மாணிக்கம், என்னடா இது? மாப்பிள்ளை சட்டையை பிடிச்சிருக்க, விடுடா என்றான் சிவராமன். மாணிக்கம் சிவராமனை நோக்கி திரும்பினார். அவருடைய பார்வையில் இருந்த ஆத்திரம் சிவராமனை ஒரு கணம் அஞ்ச வைத்தது. நண்பன்னு நினைச்சேனடா சிவராமா. என் ஏழ்மையை பார்த்து நீ இலக்காரமாக நினைக்கலன்னு பெருமைப்பட்டேன்னுடா. ஆனால் உன் குடிவெறி பிடிச்ச மகனுக்கு என் பொண்ணை பலிகடா ஆக்கத்தான் நீ நாடகம் ஆடினியா என்று மாணிக்கம் கத்தினார். அமுதா குறுக்கிட்டு, யோ வாத்தியாரே, பெரிய இடத்துல பொண்ணு கொடுத்துருக்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இப்படியா கத்துவ என்று ஏளனமாக பேசினாள். சின்ன சண்டையா இது? மாணிக்கம் தன் மகளின் ரத்தம் படிந்த கைகளை காட்டினார். என் பொண்ணை அடித்து ரத்தம் வர வச்சிருக்கான். உன் மகன் பணக்காரங்கன்னா என்ன வேணா பண்ணலாமா? உன் மகனுக்கு இருந்த கெட்ட பழக்கத்தை மறைச்சி என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களேடா. சிவராமன் தன் போலி அன்பை கலற்றி வீசிவிட்டு அலட்சியமாக பேசத் தொடங்கினான். சரிடா மாணிக்கம், இப்போ என்ன ஆகி போச்சு? என் மகன் கொஞ்சம் குடிப்பான், அவ்வளவுதான். அதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுற? உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? எவ்வளோ வேணும் சொல்லு, தரேன். பொண்ணை அமைதியாக குடும்பம் நடத்த சொல்லு என்றான் திமிராக. அந்த வார்த்தையை கேட்டதும் மாணிக்கம் உறக்கச் சிரித்தார். அது வேதனையான சிரிப்பு. பணமாடா? உன் கோடீஸ்வர பணத்தை வச்சு என் மகளோட கண்ணீரையும் ரத்தத்தையும் விலைக்கு வாங்க பார்க்குறியா? உன் சொத்தும் வேணாம், உன் பணமும் வேணாண்டா. என் சுமித்ரா விட்டுட்டு போன பொக்கிஷம் என் பொண்ணு. இவளை இந்த நரகத்தில் ஒரு நிமிஷம் கூட விடமாட்டேன் என்று ஆணித்தரமாக சொன்னார். மாணிக்கம் அனிதாவின் கையை பற்றினார். வாமா அனிதா, நாம் நம்ம ஏழை வீட்டுக்கே போயிடலாம். பெரிய இடத்துல உன்னை வாழ வைக்கணும்னு துடிச்ச என் ஆசை தான் உன்னை இந்த நரகத்தில் தள்ளிடுச்சு. இந்த அப்பனை மன்னிச்சிடுமா என்று கை கூப்பினார். அனிதா தந்தையின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அப்பா, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலப்பா. இனி எனக்கு இந்த ஆடம்பரமும் வேண்டாம், இந்த நரகமும் வேண்டாம். உங்கள் கூடவே வந்துடுறேன்ப்பா என்றாள் உறுதியான குரலில்.